ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரியே ஆதார் கார்டு ஜெராக்ஸு, பேன் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எல்லாமே தேவைப்படும். இது கூட அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க. அதை நம்ம ஃபில் பண்ணி கொடுத்தோன்னா ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். இதுலேயும் சேவிங்ஸ் மாதிரியே ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு, சிங்கிள் அக்கௌண்ட்டு, மைனர் அக்கௌண்ட் எல்லாம் இருக்குது. இதோட டீட்டெயில் தெரியணுன்னா நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதோட மெச்சூரிட்டி பீரியட் 5 வருஷம். 5 வருஷம் கழித்து இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிங்கன்னா தான் ஆர்டியோட இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இல்லை 5 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா இதை 3 வருஷத்துக்கு மேலே தான் க்ளோஸ் பண்ண முடியும். 3 வருஷத்துக்குள்ளே இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியாது. 3 வருஷத்துக்கு மேலே நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது ஆர்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கிடைக்காது. நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் இதுக்கு கொடுப்பாங்க. அதாவது 4% இன்ட்ரெஸ்ட் தான் இதுக்கு கிடைக்கும். நமக்கு 5 வருஷம் முடிஞ்சால் தான் ஆர்டியோட இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஆர்டியோட இன்ட்ரெஸ்ட் 6.7% இதுக்கு கொடுக்குறாங்க. இதில் குறைஞ்சது நீங்கள் 100 ரூபாயிலேருந்து டெபாசிட் பண்ணலாம். ஒவ்வொரு மாதமும் 100 ரூபா போடலாம். 100 ரூபான்னா 5 வருஷமும் அதே அமௌண்ட்டு தான் நம்ம போட முடியும். 5 வருஷம் கழித்து 100 ரூபா போட்டிங்கன்னா 7137 ரூபா கிடைக்கும். 1000 ரூபாயாக போட்டிங்கன்னா 71,366 ரூபா கிடைக்கும். 2000 ரூபா போட்டிங்கன்னா 1,42,732 ரூபா கிடைக்கும். 5000 ரூபா போட்டிங்கன்னா 3,56,829 ரூபா கிடைக்கும். இதுவே மாதம் 10,000 போட்டுறீங்க அப்படின்னா 7,13,658 ரூபா நமக்கு கிடைக்கும். அடுத்து நம்ம ஆர்டி டிஃபால்ட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஆர்டி டிஃபால்ட்டுங்கிறது ஒரு மாதம் நீங்கள் பணம் கட்டாமல் விட்டீங்கன்னா ஃபைன் போடுவாங்க. அதுதான் ஆர்டி டிஃபால்ட்டு. நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண தேதி 1லேருந்து 15க்குள்ளே இருந்ததுன்னா அந்த 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அந்த அக்கௌண்ட் காசு கட்டிடணும். இல்லைன்னா அதுக்கு ஃபைன் வரும். இல்லை 15லேருந்து 31க்குள்ளே தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரை எந்த தேதி வேணாலும் நீங்கள் பணம் கட்டலாம், ஃபைன் வராது. ஒரு மாதம் 2 மாதம் கட்டாமல் விட்டீங்கன்னா தான் அதுக்கு ஃபைன் வரும். அந்த ஃபைன் தொகை எவ்வளோ வருங்கிறத பார்க்கலாம். இப்போ 100 ரூபா ஆர்டிக்கு ஒரு மாதம் கட்டலைன்னா 1 ரூபா வரும். 500 ரூபா ஆர்டிக்கு 5 ரூபா வரும். 1000 ரூபா ஆர்டிக்கு 10 ரூபா வரும். 2000 ரூபா ஆர்டிக்கு 20 ரூபா வரும். இது ஒரு மாதம் நீங்கள் கட்டாமல் விட்டிங்கன்னா வர்ற தொகை. ஒரு 2-3 மாதம் கட்டாமல் விட்டிங்கன்னா எப்படி ஃபைன் வருங்கிறது இதில் பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஆர்டியில் 500 ரூபா டெபாசிட் 500 போட்டுட்டு வரீங்க அப்படின்னா இந்த மாதம் ஜூன் மாதம்னு வைங்களேன், நீங்கள் ஒரு 3 மாதம் கட்டாமல் விட்டுருக்கீங்க. அதாவது மார்ச், ஏப்ரல், மே 3 மாதமும் கட்டலை. அப்போ நம்ம எவ்வளோ கட்டணும் அப்படின்னா மே மாதத்துக்கு 5 ரூபா, ஏப்ரலுக்கு 10 ரூபா, மார்ச்சுக்கு 15 ரூபா இப்படி வரும். டோட்டலாக 30 ரூபா ஃபைன் நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். இப்போ நீங்கள் மே மாதம் மட்டும் கட்டலைன்னா 5 ரூபா கட்டினா போதும். ஏப்ரல், மே 2 மாதமும் கட்டலைன்னா 5, 10, 15 ரூபா கட்ட வேண்டியிருக்கும். இப்படி தாங்க வரும். 100 ரூபாய்க்கு 1 ரூபா ஃபைன் வரும். அந்த மாதிரி. இப்போ ரிபேட்னா என்னென்னு பார்க்கலாம். ரிபேட்டுங்கிறது அட்வான்ஸாக டெபாசிட் பண்ணும்போது சில தள்ளுபடிகளும் நமக்கு தருவாங்க. அது எவ்வளோ அமௌண்ட் என்னங்கிறது இதில் பார்க்கலாம். 6 மாதம் சேர்த்து நம்ம அட்வான்ஸாக முன்னாடியும் டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா 100 ரூபா அக்கௌண்ட்டுக்கு 600 ரூபா கட்டுவோமா, அதை 10 ரூபா கம்மி பண்ணி 590 ரூபா கட்டினா போதும். இதே மாதிரியே தான் 500 ரூபாய்க்கு 50 ரூபா, 1000 ரூபாய்க்கு 100 ரூபா, 5000 ரூபாய்க்கு 500 ரூபா இந்த மாதிரி நமக்கு தள்ளுபடி தருவாங்க. நம்ம 6 மந்த்ஸ் சேர்த்து கட்டும்போது அதை கம்மி பண்ணி கொடுத்துக்கலாம். நம்ம 1 இயருக்கு சேர்த்து அட்வான்ஸாக ஃபஸ்ட் டைம் 1 இயருக்கு சேர்த்து கட்டினோன்னா அதுக்கான ரிபேட் எவ்வளோ வரும் அப்படின்னா 100 ரூபாய்க்கு 40 ரூபா, 500 ரூபாய்க்கு 200 ரூபா, 1000 ரூபாய்க்கு 400 ரூபா, 5000 ரூபாய்க்கு 2000 ரூபா வரும். அதாவது 1000 ரூபா ஆர்டி கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 இயருக்கு 12,000 கட்டுவீங்களா, அதில் 400 ரூபா தள்ளுபடி போக நீங்கள் 11,600 கட்டினாலே போதும். இது தாங்க டெபாசிட்டு. அட்வான்ஸ் டெபாசிட் கட்டும்போது நமக்கு வர்ற பெனிஃபிட்ஸ் இதுதான். இந்த ஆர்டி அக்கௌண்ட் 5 வருஷம் முடிஞ்ச உடனே திருப்பி நம்ம 5 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். அதாவது என்ன இன்ட்ரெஸ்ட்டு நம்ம கட்டிக்கிட்டு இருந்தோமோ அதே இன்ட்ரெஸ்ட்டுக்கு திருப்பி 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கேவும் நம்ம கட்ட முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்டி அக்கௌண்ட்டை பற்றி தெரிஞ்சிட்டிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.